ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ஹீரோ ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தார். அதாவது ரோட்டில் தண்ணி தேங்குற மாதிரி அதில் அவர் போய் அந்த நின்று அவரோட நிழல் அந்த தண்ணியில் பட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்த மாதிரி நம்ம சுவாமி போஸ்ட் பண்ணியிருந்தார். பார்த்துருப்பீங்க. என்னது இது அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். என்னென்னா இன்றைக்கி சென்னையில் மார்னிங் அவ்வளோ ஒரு அனல். ஆக்சுவலாக மார்னிங் வாக்கிங் போயிருந்தேன். மூச்சு முட்டிருச்சுன்னு சொல்லணும். என்னால் வாக் பண்ணவே முடியல. ஏன்னா பீச்சில் தான் இன்றைக்கும் வாக் போனது. அந்த ஒரு நேச்சுரல் ப்ரீத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, இயற்கை காற்று எதுவுமே வரல. அப்படியே புழுங்கிட்டு ஸ்வெட் ஆகிட்டு மூச்சு முட்டுற அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி சென்னை வாசிகள் எல்லாருமே. அதுலேயும் அவ்வளோ டயர்டும் ஆகிட்டோம். ட்ராவல் அதெல்லாம் பண்ணவே நான் மட்டும் இல்லை, ஈவன் எல்லாருமே சென்னை வாசிகள் மோஸ்ட்டாக இன்றைக்கி நிறைய பேர் ஃபீல் பண்ண விஷயம் அது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ புழுக்கம் இருந்துச்சு. ஓகே, மழை வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. காலையிலேருந்தே மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 12:30 1 மணி அந்த மாதிரி டைமில் நல்லா அடின்னு அடித்து நல்ல ஒரு மழையை கொடுத்துச்சு. கோடைக்கால மழை. அந்த புழுக்கத்துக்கு ஒரு சில்லுன்னு ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஒரு நல்ல ஒரு மழை. அந்த ஒரு மழையோட வெளிப்பாடு தான் சுவாமியோட இந்த ஒரு ஸ்டோரி. நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு சாங்கும் பேக்ரவுண்டில் வச்சு அந்த ஒரு ஸ்டோரியை போட்டிருக்காரு. உண்மையாக சென்னைவாசிகள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு மழை ஒரு குட்டி ஹாப்பினஸை கொடுத்துட்டு போச்சு. அதுதான் நம்ம சுவாமியோட அந்த ஒரு ஸ்டோரி.